நாளை பிப்ரவரி 23 மாசி மாத கார்த்திகை விரதம். முருகன் பக்தர்களுக்கான மிக மிக ஒரு புனிதமான, இதயத்துள்ள உள்ள வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாளாக நாளைய நாளானது கொண்டாடப்படும். நாளைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் முருகப்பெருமானுக்கு மிகவும் ஒரு பிடித்தவையாக இருக்கும். நீங்கள் நினைத்ததை உடனே முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார். இந்த கார்த்திகை நாளில் ஒரு விளக்கை ஏற்றினாலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, நாளைய நாள்ல நீங்க ஏற்றக்கூடிய ஒவ்வொரு விளக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதனுடன் ஒரு நாள் விரதம் இருந்தால் தடைகள், சோகங்கள், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான ஒரு முடிவானது கிடைக்கும். முருகனிடம் நாளை நீங்கள் கேட்பது உடனே உங்களுக்கு நிறைவேறிவிடும். நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள் எல்லாம் நாளைய நாளில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இவை எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். ஆனா இதற்கெல்லாம் காரணம் நாளை கார்த்திகை விரதம். இந்த ஒரு நாளோட சக்தி இந்த ஒன்னே போதும் முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். எனவே நாளைய நாள்ல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் முருகப்பெருமானின் அருளை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கும். நாளை கார்த்திகை விரதத்தின் சிறப்பு. நாளை கார்த்திகை விரதம் என்பது முருகனின் பிரகாச சக்தி அதிகமாக இயங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாட்கள் எப்பொழுதும் வராது. இந்த நாட்கள் வரும் பொழுது நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த கார்த்திகை விரதம் நாளை பயன்படுத்தி கொண்டு நம்ம நினைத்ததை முருகனிடம் கேட்டாலோ இல்லைன்னா வேண்டுதல்கள் வைத்தாலோ இது நம்ம விரதம் இருந்து தீபத்தை ஏற்றி வழிபடும் பொழுது நிச்சயமாக அதனை முருகப்பெருமான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பார். தீய சக்திகளை தகற்றி ஓடவிடக்கூடிய நல்ல ஒரு நாளாக முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். நல்ல அதிர்ஷ்ட கதவை திறக்கின்ற ஒரு நாள், வேண்டுதல்கள் விரைவாக நிறைவேறக்கூடிய நாள். இந்த ஒரு நாளில் நம்ம தீபத்தை ஏற்றி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா உங்களுடைய தலையெழுத்து நீராக மாறக்கூடிய நீராக மாறிவிடும் என்று ஆகமங்கள் கூறப்பட்டு வருகிறது. எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க ஏற்றுகின்ற ஒரு தீபம், ஒரு விரதம், இது மட்டும் போதும் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும். நீங்க நினைக்காத அளவுக்கு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். நாளை நான் கேட்டது உடனே கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும். நாளை முருகனிடம் கேட்கக்கூடிய மன விருப்பங்கள் நிறைவேற்றுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? கார்த்திகை அப்படிங்கிறது சக்தி இந்த ஒரு நாளில் முருகப்பெருமானுக்கு அதிக அளவுல இருக்கும். முருகன் அப்படிங்கிறது அக்னியோட வடிவம். அதுவும் மாலை நேரத்தில் விண்வெளி சக்தி திறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் நீங்கள் சொல்வது நேரடியாக முருகன் சக்திக்குள் சென்றடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நாளைய நாளானது இருக்கும். வேண்டுதல்கள் உடனே செயல்பட தொடங்கும். தடைகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு உருகிவிடும். அதனால் நாளை நீங்கள் கேட்கக்கூடிய வேண்டுதல் அதே நாளிலோ அல்லது அடுத்த 48 மணி நேரத்திலோ நிகழ்வதற்கான வாய்ப்புகளானது நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். நீங்கள் நினைத்ததை உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு என்ன வேண்டுமோ, இது வரைக்கும் நீங்க எத்தனையோ கோவில் குளங்களுக்கு ஏறி இறங்கியிருப்பீங்க. ஆனா உங்களுடைய வேண்டுதல்களோ நீங்க நினைத்த ஒன்றோ உங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம். நாளைய நாளில் நீங்கள் முருகன் மீது பாரத்தை போட்டு விரதம் இருந்து எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதையும் நான் முழுமையாக கூறுகிறேன். விரதம் இருந்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டு பாருங்கள், அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். நாளை முருகனுக்கு நீங்கள் ஏற்ற வேண்டிய ஒரே ஒரு தீபம். நாளை முருகனுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த ஒரு தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னா தேன், அதனுடன் நெய், இந்த ரெண்டையும் கலவையிலான ஒரு தீபத்தை நீங்க நாளைய நாள்ல ஏற்ற வேண்டும். தேனும் நெய்யும் கலந்திருக்க வேண்டும். இது ஏன் தெரியுமா? தேன் அப்படிங்கிறது நம்முடைய மன நெருக்கடிகளை கரைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஒரு தேனானது பயன்படும். நெய் அப்படிங்கிறது ஆத்ம சக்தியை எரிசக்தியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தியை இந்த நெய்யானது உருவாக்கும். எனவே இந்த இரண்டும் சேரும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய சக்தி 3 மடங்கு அதிகமாக வெளிப்படும். எனவே இந்த இரண்டையும் வைத்து ஒரே ஒரு தீபத்தை நாளைய நாளில் நீங்கள் ஏற்றி பாருங்கள், அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரே ஒரு சிறிய அகல்விளது எடுத்துக்கொள்ள வேண்டும். பாதி தேன், அதனுடன் பாதி நெய், இதனை மட்டும் சேர்த்து கொண்டு வத்தியை வைத்து திரியை வைத்து நன்றாக நனைத்து அதனை வைத்துக் கொள்ள வேண்டும். காலை 6 மணியிலிருந்து மதியம் காலை 6 மணியிலிருந்து காலை 9 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஏற்றலாம். இல்லைன்னா மாலை நேரம் 6 மணியிலிருந்து இரவு 7:30 மணி இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு தீபத்தை ஏற்றலாம். உங்களுக்கு எந்த நேரத்தில் உங்களுக்கு டைமானது இருக்கோ அந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். காலையிலோ மாலையிலோ அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது. அந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை நாளைய நாள் முடிவதற்குள் ஏற்றி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். முருகன் தீபம் இருவேளை ஏற்றினால் உடனடியாக பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே நாளைய நாளில் நீங்க 2 வேளைகளும் ஏற்றும் பொழுது முருகனுடைய சக்தி இன்னும் உங்களுக்கு அதிகமாக உங்களுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தீபத்தை ஏற்றிவிட்டு நாளைய நாளில் நீங்க விரதம் இருக்கணும். அந்த ஒரு விரதம் எப்படி தெரியுமா இருக்கணும்? காலையில எழுந்தவுடன் ஓம் சரவண பவ நமக
அப்படின்னு கூடிய இந்த ஒரு மந்திரத்தை 9 முறைகள் கூறிக்கொண்டு படுக்கை அறையிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். அதற்கப்புறம் நீங்கள் குளிக்கின்ற நீர், அந்த குளிக்கின்ற நீரை வெறும் சாதாரண நீர் போல் தினசரி குளித்து வருவது போல் குளித்து வரக்கூடாது. நாளைய நாளில் ஒரே ஒரு துளி அளவுக்கு எலுமிச்சை சிறிதளவுக்கு எலுமிச்சை சாறு இருக்கல்லவா, அந்த எலுமிச்சை சாறை சிறிதளவுக்கு அந்த நீருடன் சேர்த்து ஒரே ஒரு கற்பூர துண்டு, இந்த இரண்டையும் நீங்க குளிக்கின்ற நீருடன் சேர்த்து கொள்ளுங்கள். இதனை சேர்த்து வைத்து குளிக்கும் பொழுது உங்களுடைய உடலும் மனமும் நாளைய நாளில் சுத்தமாக இருக்கும். உங்களுடைய உடலும் மனமும் சுத்தமானாலே போதும். இதை விரதம் இருந்ததற்கான பாதி பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய உடலை நீங்க சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய மனதை சுத்தமாக வைத்துக்கொள்ள உங்களால் மட்டுமே முடியும். எந்த விதமான கெட்ட வார்த்தைகள், கோபப்படக்கூடாது, நாளை மெதுவாக இருக்க வேண்டும், அனைவரையும் பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும், அனுசரித்து செல்ல வேண்டும். இதனை மட்டும் நாளைய நாளில் நீங்கள் இருங்கள். முக்கியமாக கெடுதல்களை பேசக்கூடாது, மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு உங்க மனதார கூட நினைக்கக்கூடாது. இதையெல்லாம் நாளைய நாளில் பின்பற்றுங்கள். விரதத்தின் முழு பலனையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த இரண்டையும் நாளைய நாளில் நீங்கள் செய்யுங்கள். இந்த ஒரு விரதம் தொடங்குவது காலை 6 மணிக்கு பிறகு உப்பு இல்லாத சத்து உணவை நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். அப்படி நான் உணவு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கூறுபவங்க பழங்கள், பால், தண்ணீர் இதனை நாளை முழுவதும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா உப்பு இல்லாத உணவை நாளையில ஒரு மணி நேரம் காலையிலோ இல்லைனா மாலையிலோ ஒரு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து இரவு நேரம் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு நேரமாவது நாளை நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா அது விரதத்திற்கான முழு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதனை நாளை செய்யுங்கள். மனதில் ஒரு அமைதி ஏற்படும். முக்கியமாக தவிர்க்க வேண்டியதுன்னு சில விஷயங்கள் இருக்கு. கோபம், சண்டை, தீய பேச்சுக்கள், மது, இறைச்சி இது எதையும் நாளைய நாளில் நீங்கள் உட்கொள்ளக்கூடாது. உட்கொண்டீங்க அப்படின்னா இந்த ஒரு தீபத்தையும் சரி, இந்த ஒரு வழிபாட்டையும், இந்த ஒரு விரதத்தையும் நீங்க கடைபிடிக்க கூடாது. அப்படி கடைபிடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் கெடுதல்கள் மட்டுமே ஏற்படும். நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படாது. எனவே நாளைய நாள்ல நீங்க இறைச்சி, மது, தீய பேச்சுகள், சண்டை சச்சரவுகள், கோவப்படுவது போன்ற செயல்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளை நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மாலை நேரமோ காலை நேரமோ ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுவது. முருகனுக்குரிய ஸ்லோகங்கள், முருகனுக்குரிய மந்திரங்கள், முருகனுக்குரிய வழிபாடங்கள், முருகனுக்குரிய கோவில்கள் செல்வது இதையெல்லாம் நாளைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டும். ஒளி பார்த்து தியானம் செய்ய வேண்டும். ஓம் சரவணப்பவ அப்படிங்கூடிய ஜபத்தை நாளை முழுவதும் நீங்கள் இதனை கூறிக்கொண்டே இருக்கும் பொழுது முருகப்பெருமானிடம் காதில் நிச்சயமாக விழும். இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேண்டுமோ அதனை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். எனவே இதனையும் நாளைய நாளில் நீங்கள் கடைபிடிப்பது உங்களுக்கு இன்னும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். காலையிலிருந்து மாலை வரை நீங்க செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் நாளை இருக்கு. முதல்ல காலை நேர வழிபாடு. நெய்யையும் தேனையும் கலந்த ஒரு தீபத்தை ஏற்றிக் கொள்ளுங்கள். முருகனுக்கு வெள்ளை நிற பூக்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பித்து ஓம் கார்த்திகேய நமக அப்படிங்கூடிய ஒரு மந்திரத்தை 27 முறைகள் நீங்க கூறி வழிபட வேண்டும். ஒரு வேண்டுதல் உங்களுடைய மனதில் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த வேண்டுதலானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக மதிய நேர வழிபாடு. 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து ஓம் வள்ளி தேவசேனை சமதே ஸ்ரீ சுப்பிரமணியாய நமக அப்படின்னு கூறிய இந்த ஒரு மந்திரத்தை மதியம் 12 மணிலிருந்து 1 மணி இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை ஒரு 5 நிமிடம் மெதுவாக அமர்ந்து கொண்டு முருகப்பெருமானுக்கு வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு தீபத்தை ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். வீட்டில் இல்லை என்று நினைக்கின்ற நபர்கள் கண்களை மூடிக்கொண்டு தியானம் இருப்பது போல முருகப்பெருமானை கற்பனை செய்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தது ஒரு 5 நிமிடம் உங்களுடைய மனதிற்குள் கூறி வாருங்கள். இது முருகப்பெருமானின் உங்களுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கும். அடுத்ததாக மாலை நேர வழிபாடு. இது நாளை மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நேரமாக இருக்கும். தீபம் 2வது முறையாக நீங்கள் ஏற்ற வேண்டும். அதே தீபத்தை முருகனின் முன் 3 வெற்றிலையை வைத்துக் கொள்ள வேண்டும். 9 முறை ஜெபிக்க வேண்டிய மந்திரம் ஓம் வெற்றி வேலாயுதாய நமக இப்படிங்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை 9 முறைகள் நீங்க ஜெபிக்க வேண்டும். தீபத்தை பார்த்து 2 நிமிடம் நீங்கள் தியானம் இருக்க வேண்டும். உங்களுடைய வேண்டுதல்களை மெதுவாக நீங்கள் சொல்ல வேண்டும். மௌனமாக நீங்க சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த ஒரு வேண்டுதல் நிச்சயமாக நடைபெறும். நாளை மட்டும் இதை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி தெரியுமா மாற்றங்கள் ஏற்படும்? நாளை கார்த்திகை விரதம், அதனுடன் தேனை கலந்த தீபம், அதனுடன் ஜெபம், இந்த 3இன் கூட்டு சக்தி சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும். இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டிருந்த கெடுதல்கள் அனைத்திற்கும் ஒரு முழுமையான ஒரு தீர்வானது நிச்சயமாக ஏற்படும். பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகன்று ஓடும். தடைப்பட்ட வேலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில துவங்க ஆரம்பிக்கும். இனிமேல் எந்த விதமான வேலைகளை ஆரம்பித்தாலும் அது நடுவில் உங்களுக்கு நிறுத்தாது. இனிமேல் தடைபட வேண்டிய ஒரு விஷயம்னு உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே இருக்காது. பணவரவானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். திருமணம், வேலை இந்த 2ற்குமான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். வியாபாரத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால வர முடியும். எதிரிகள் எதையும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு உங்களால வந்து உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் காப்பாற்ற முடியும்.
வீட்டில் ஒரு தெய்வீக சக்தியானது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை கணக்கெடுத்தீங்க அப்படின்னா 40 நாட்கள் வரை நல்ல நல்ல பலன்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். எனவே இந்த ஒரு நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல நன்மைகளானது நிச்சயமாக நடைபெறும். எனவே நாளை இந்த மாசி கார்த்திகை விரதம் சாதாரண ஒரு நாளாக இருக்காது. முருகன் தானாக வந்து உங்களுடைய வேண்டுதல்களை கேட்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி ஒரு நாள் விரதம் இருந்தால் போதும். ஒரு முறை மனம் திறந்து முருகனிடம் நீங்க உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிதாக மாறவும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கும் முருகன் உங்களுடன் இருப்பார். இதுவரைக்கும் உங்களுடைய கனவுகளாக மட்டுமே இருந்த சில விஷயங்கள் நாளைய நாளில் நிச்சயமாக நிறைவேறிவிடும். அவ்வளவு பெரிய சக்தியானது இந்த ஒரு செயலுக்கு இருக்கிறது. எனவே இதனை நீங்கள் நாளைய நாளில் செய்து பாருங்கள். பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். வெற்றி முருகன் அருள் எப்போதும் உங்களை பாதுகாக்கும். எனவே ஓம் முருக ஓம் சரவண பவா அப்படிங்கக்கூடிய முருகப்பெருமானின் மந்திரத்தை நாளை முழுவதும் நீங்கள் உச்சரித்து கொண்டு வரலாம். இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றத்தை நாளைய நாளில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தது அப்படின்னா கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நீயுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர.